எனது பேர் அனுராம். நான் கிளிநொச்சி சென்ற காலேஜில் 10ஆம் ஆண்டில் படிக்கிறேன். அப்பா என்ன வேலை செய்கிறார் ஐயா? அப்பா மெக்கானிக்காக இருக்கு, கமம் பாக். கடைசி டைம் வந்து மேட்சுக்கு எத்தனை வந்த? மேட்சுக்கு 100. கட்டிக்கார். இப்போ எக்ஸாம்ன்றதால கொஞ்சம் இப்போ வாசிக்கிறீல்ல. புதுசாக வந்த பாட்டுகள் ஏன் தெரியுமா? சும்மா காற்றை தள்ளி கொண்டு இதெல்லாம் வாசிக்கிறது அப்படியோ? நான் 7ஆம் ஆண்டு படிக்க மூங்கில்ல தானே இந்த புல்லாங்குழல் செய்கிறான்னு இந்த தம்பி சொல்றார். இந்த புல்லாங்குழலை தாண்டி உங்களுக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் வாசிக்க தெரியுமா? இந்த சைஸ் புல்லாங்குழல் வந்து இப்ப இலங்கையில என்ன விலை போகும்? மாகாணம் தேசியத்துல முதலாவது வந்திருக்கேன். ஃப்ளூட்ல. நீங்க எதிர்காலத்துல என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? இதுகள் வந்து பாரங்குறைவா இருக்கு ஐயா, கீழே விழுந்தா உடையுமா? படிக்கணும், இந்த நாங்களும் வாசிக்கணும்னு ஆசைப்படுற ஆக்களுக்கு வந்து இங்க சொல்லி கொடுப்பீங்களா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருந்து. இந்த காணொலியில வந்து என்ன விஷயம் தொடர்பா பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து கலைத்துறை சார்ந்த காணொலி ஒன்றை தான் உங்களுக்கு காட்ட போகின்றேன். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இப்படியான காணொலி இன்றைக்கு பார்க்கக்கூடியமா இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் நிற்கிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பல்துறை கலைஞர்கள் பல பேர் இருக்கணும். இப்போ காட்ட போகிற ஆள் வந்து இவ்வளோ நாளும் உங்களோட சேனலில் வந்து பாட்டு பாடுற ஆக்களை தான் கூடுதலான ஆக்கள் பார்த்துருப்பீங்கள், எங்களோட காணொலி பார்க்குற ஆக்கள். இன்றைக்கு வந்து அதையும் தாண்டி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து புல்லாங்குழல்ல அந்த மாதிரிக்கு திறமையான ஒரு பாட்டுகளை பாடக்கூடிய ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம் போய் படிக்கிற ஒரு இளைஞன் சொல்லலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட வந்து இந்த புல்லாங்குழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றது அவர்கிட்ட படிப்புகள் எப்படி இந்த புல்லாங்குழலோட பாட்டுகள் படிக்கிறார் என்பது தொடர்பாக வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ. இப்போ நாங்கள் காணொலிகளை போகலாம் வாங்கோ. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கேன். ஓகே, உங்களை வந்து நான் சோசியல் மீடியாக்கள், ஃபேஸ்புக்குகள், அதில் டிக்டாக் எல்லாம் பார்த்துருக்கிறேன். நல்லா பாடுற நீங்கள். உங்களோட இந்த புல்லாங்குழல்ல பாட்டுகள் படிக்கிறது எங்களோட உறவுகளும் பார்க்கணுன்றதுக்காண்டி, உங்களோட டேலண்டை காட்டணுன்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். சரியா? ஓகே, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்கிறீங்களா? நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, உங்களோட அம்மா அப்பா என்ன மாதிரி என்று இருக்கா எங்களோட உறவுகளுக்கு? எனது பேர் அனுராம். நான் கிளிநொச்சி சென்ற காலேஜில் 10ஆம் ஆண்டில் படிக்கிறேன். என் அப்பாட பேர் வந்து ராசேஸ்வரன், அம்மாட பேர் ஜெகதா. அவ்வளோதான். உங்களுக்கு சகோதரங்கள் அப்படி? எனக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சி. அக்காவும் தங்கச்சியும் இருக்கணும். அக்கா என்ன செய்யறா? அக்கா இப்போ ஓயில் எழுதிட்டு இருக்கா. ஓயில் எழுதிட்டு இருக்கிறா. தங்கச்சி இப்போ 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 8ஆம் ஆண்டு படிக்கிறா. அக்கா அப்படி மியூசிக்கா டான்ஸா என்ன செய்யறா? டான்ஸ். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஆள் புல்லாங்குழல்ல நல்ல கட்டிக்காரன்னு சொல்லிட்டேன். கூட கதைக்கல முதல் வந்து ஒரு பாட்டோட மிச்ச தொடர்ச்சியாக காணொலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? உங்களுக்கு விருப்பமான பாட்டு ஒன்று? ஓகே.
வாழ்த்துக்கள். உண்மையா வந்து என்னன்னு சொல்றது, வீடியோ காண்டி சொல்லல, சூப்பரா பாடுறீங்க. அப்புக்கு எத்தனை வயது? 15 வயசு. என்ன உண்மையில பார்க்குறவர்கள் வந்து யோசிச்சு கொள்ளுங்க. 15 வயசுல, அதுவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்படி இந்த புல்லாங்குழல் திறமையாக வாசிக்கிறார். தொடர்ச்சியாக வந்து கதையோடு சேர்ந்து வேறு பாட்டுகள் எல்லாம் தம்பி வாசித்து காட்ட போகிறார். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. மற்றதையா வந்து இப்போ நான் முதல் கேள்வியே கேட்குறேன். இந்த புல்லாங்குழல் இருக்குது தானே, ஃப்ளூட், இந்த புல்லாங்குழல் வந்து வாசிக்க வேணும் என்று உங்களுக்கு இப்போ ஆர்வம் வந்தது? நான் 7ஆம் ஆண்டு படிக்க எங்களோட ஸ்கூலில் ஒரு அண்ணா ஃப்ளூட் வாசிப்பார். அப்போக்கே நான் அவருக்கு மிருதங்கம் வாசி அப்படி தான் வாசிக்கிறேன். பிறகு கொஞ்ச நாள் அவர் சிரண்டி பண்ணி நான் மிருதங்கம் அங்கே தான் படிக்கிறேன். அங்கே வந்து 2-3 கிளாஸ் தான் எடுத்தவர். அதுக்கு ஒரு எடுக்கையில் அப்போக்கே அவர்கிட்ட எப்படி கை எப்படி வைக்கிறேன்னு பார்த்துட்டு பிறகு டுட்டோரியல்ஸ் பார்த்து தான் பழகிட்டு பிறகு இந்தியாவில் ஒரு 2 மாதம் ஆன்லைனில் படிச்சிட்டேன். படிச்சீங்க. அப்போ பேசிக் வந்து நீங்கள் ஒரு அண்ணா அவரால் வாசிக்கிறாரு, அதே மாதிரி நான் வாசிக்கணும் ஆசைப்பட்டுதான் இதில் ஃபுல்லாக வாசிக்கிறீங்களே. அடுத்த பெரியம்மாவும் ஒரு ஃப்ளூட் அனுப்பியிருந்தா அப்போக்கே அதை வாசிக்கணும் மட்டும். என்ன முதல் இப்போ இந்த இப்போ கையில் தாங்கோ இந்த ஃப்ளூட் இருக்கு தானே, இப்போ எல்லாத்துக்கும் வந்து இப்படித்தான் இந்த துளையல் இருக்குமெண்டோ, இல்லாட்டிக்கு வேறு ஃப்ளூட் இருக்கு தானே, அந்த சுருதியை இப்போ ஒவ்வொரு கணக்க ஃப்ளூட் வச்சுக்கிறீங்களோ பெருசு சின்னன்ட்டு, இப்போ எல்லாத்துக்கும் வந்து இந்த இப்படி ஒரே ஓட்டையால் இருக்குமெண்டோ கேட்குறேன். ஒரே ஓட்டையோட இது ஒரு ஒன்றா தான் இருக்கும், ஆனால் இடைவெளி வேறையா இருக்கும். வேற அது என்னத்துக்காண்டி அந்த பெருசு சின்ன பாவிக்கிறது? பெரிய ஃப்ளூட்டா போய்க்க கொஞ்சம் பேஸ் சவுண்டா இருக்கும், சின்ன வைக்க ஒரு இதா இருக்கும், கொஞ்சம் கூடின சவுண்டா இருக்கும். பெருசா போக சுருதி குறைஞ்சிக்கிட்டு போற இது இருக்கும். சின்ன ஃப்ளூட்டுண்டா 5-6 அப்படி இருக்கும் கட்டையில். இல்லை இப்போ இது சும்மா ஒரு பாட்டு ஒன்று வாசிக்கிறீங்கன்னு சொன்னா இதை வாயில வச்சு கொண்டு இப்போ என்ன சும்மா காற்றை தள்ளி கொண்டு இதெல்லாம் வாசிக்கிறது அப்படியோ? இப்போ நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் கிளாஸுகளை போனீங்களானே, அது எங்கே இந்தியாவில் சேர்றா இல்லை இங்கே? இப்போ இந்தியாவில் ராகதேவன் ரமேஷ் சேர்ட்ட நான் யூடியூப்பில் தான் அவர் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போக்கே நானும் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் கதைச்சி 2 மாதம் 8 கிளாஸ் அப்படி 8 கிளாஸ். அப்போ அதோட வந்து கூடுதலாக அவங்களோட தேடல் வந்து யூடியூப் ஊடாக இப்படி வாசிக்கணும் கொள்ளினம்னு சொல்லி அப்படி தானே? இந்த முறையா யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வந்து கிளிநொச்சியிலேயோ வந்து சேர்மார் அப்படி ஒன்றும் இல்லை. கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். உண்மையாக ஒரு பெருமையாக தான் இருக்கேன்னு சொன்னால் கூடுதலாக வந்து இந்த கலைத்துறை சார்ந்தாக்கள், பாட்டு படிக்கிறாக்களோ சரி, இந்த இசைக்கருவிகளில் வாசிக்கிறாக்கள் கூட எல்லாரும் வந்து முறைப்படியோ அல்லது வந்து இப்போ கேள்வி ஞானத்தினூடாக தான் செய்கிறது. ஆனால் இந்த ஃப்ளூட் எல்லாம் வந்து நினைக்கிற மாதிரிக்கு வாசிக்கிறது கஷ்டமே ஐயா. நாதஸ்வரம் ஃப்ளூட் எல்லாம் வந்து கஷ்டமான விஷயங்கள். ஆனா இந்த தம்பி 15 வயசுல இப்படி வாசிக்கிறார். உண்மையா வாழ்த்துக்கள். தம்பி பாடுற பாட்டுகள், தம்பி சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களும் இருக்க பார்த்து சரி பிள்ளைகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஐயா, சரி ஓகே. அப்போ இந்த ஃப்ளூட்டில் வந்து எத்தனை பாட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? எல்லா பாட்டும் வாசிப்பீங்களா அல்லது? இப்போ நான் ஒரு பாட்டை கேட்டேன்டா வாசிப்பேன். கேட்ட கையோட வாசிப்பீங்களா? என்ன கேட்டுட்டு கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டுண்டா எது வாசிப்பேன், இல்லாட்டி அந்த பாட்டுக்கு தெரிஞ்ச வாசிப்பேன். கேட்கணும்னு நினைச்சினான். இப்போ நீங்கள் வந்து கேள்வி ஞானத்தில் டிவிஎல் இந்த யூடியூப்பில் பார்த்து தானே இந்த கூடுதலாக முயற்சி செஞ்சு படித்து இப்போ இந்த ஆன்லைனில் சேர்ட்ட படித்தான்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இதுகளுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்குதா? இப்போ ஒவ்வொரு வாத்தியங்களுக்கு வந்து ஒரு பாட்டுக்கு வந்து கோட்ஸுகள் வச்சு தான் வாசிக்கிறவே, இதுக்கும் கோட்ஸுகள் இருக்குதா? கோட்ஸ் இல்லை, சிவரமா இருக்கு. ஒரு ராஜராஜ சோழன்டா சாப்ப அப்படி இருக்கு நோட்ஸ். அந்த அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சுரஸ்தானங்கள் இருக்கு. ஒரு பாட்டுக்கும் ஒரு சுரஸ்தானம் ஒரு ராகத்துல இருக்கும், ஒவ்வொரு நோட்ஸ்லயும். சரி ஓகே. ஸ்கூல்ல வந்து நீங்க மியூசிக் எடுக்கிறீங்களா? மியூசிக் தான்.
அதான் கேட்டேன். என்ன சொன்னால் இந்த கலைத்துறை சார்ந்து போய்க்க மியூசிக்கோட போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லதையா இந்த இந்த என்ன சொல்கிறது பாட்டுகள் அதுகளோட கூட இருக்காமல் படிப்போடு சேர்ந்து இதில் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு அகாடமிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அதுக்காண்டி தான் படிக்கிறீங்களா இது? இல்லை. என்ன உங்களோட எய்ம் என்ன? ஏன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இதையும் பார்ட் டைமாக. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கதைச்சிட்டோம். வேறு என்ன பாட்டு இது இப்போ இவ்வளோ நேரம் படித்த பாட்டை தாண்டி என் மெத்தின பாட்டு உங்களுக்கு தெரியும்? பாட்டு எனக்கு தெரியும், மலரே மௌனம். சரி, அது படிக்கிறதுக்கு இல்லை. சரி, அதை படிப்பேன், படிச்சுட்டு போவோம் என்ன. சூப்பராக இருக்குது. உண்மையில் வந்து நல்லா இருக்குது தம்பி. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பாட்டும் படிக்க 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 எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் அந்த முன்னுக்கு எடுத்தீங்க டீரு 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 அந்த எடுத்தீங்க, அது சூப்பராக இருந்தது. ரியலாக அந்த படத்தில் நாங்கள் படங்களில் பாட்டுகள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த புல்லாங்குழல் படிப்போடு சேர்ந்து இந்த புல்லாங்குழல் எல்லாம் வாசிச்சு கொண்டுக்கிறீங்களானே, இப்படி வாசி கேட்க வந்து வீட்டில் உங்களோட அம்மா அப்பா இப்படி சப்போர்ட்டா? அம்மாவும் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. அம்மா படிப்போட இதையும் ஒன்றா போகணும் தான் சொல்லுவா. ஸ்கூல்லையும் பிரச்சனை இல்லை, மார்க்ஸ் எல்லாம் கூட தான் வரும். கூட தான் அடிப்பீங்க. சரி, கடைசி டேர்ம் வந்து மேட்சுக்கு எத்தனை வந்த? மேட்சுக்கு 100. கட்டிக்கார். பொய் இல்லை வீடியோ காணி சொல்கிறீங்களோ? இல்லை, உண்மையான. அப்போ மியூசிக்கு 94. கட்டிக்காரன். அப்படியே நீங்கள் படிப்போடு சேர்ந்து இதையும் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் கட்டிக்கார பிள்ளையாக வருவீங்க. சரியா? இப்போ இந்த படிப்பை விட்டுட்டு இப்போ இந்த புல்லாங்குழல் மியூசிக்னு சொல்லி போய் வைக்க படிப்பில்லாமல் போயிடுமே. நான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ரெண்டையும் கொண்டு போனால் கட்டிக்கார பிள்ளையா இருக்குது. 100 மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, 15 வயசுன்னா 10ஆம் ஆண்டாக்குமே, வார வருஷமும் ஓலவில் ஆக்குமே கட்டிக்காரன். அப்படியோ படித்து கொண்டு போங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டுகள் எல்லாம் நல்ல மாதிரி பாடுறீங்க, 2 பாட்டு படிச்சிட்டீங்க. இப்போ 3ஆவது பாட்டு வந்து இப்போ புதுசாக வந்த பாட்டுகள் எதுவும் தெரியுமா? முட்டை கலக்கி. படிங்க அது. வாவ், சூப்பராக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் கிளிநொச்சியில் வந்து இப்படி திறமையான பிள்ளைகள் இருக்குன்றதை வந்து உங்கள் ஒரு ஆளை பார்க்க தான் தெரியுது. இப்போ உங்களை மாதிரி வேறு டேலண்டான ஆக்கள் இருக்கணுமா இங்கே? மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு இருக்கணும். இன்னொரு அக்கா ஃப்ளூட் வாசிப்பா இருக்கணும். என்ன உங்களை தெரிஞ்ச ஆக்களை சொல்கிறீங்க, தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பினும் என்ன. உண்மைக்கு தான். மற்றது வந்து நான் பார்க்குற உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். எங்களோட காணொலியை பார்க்குற ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கலைத்துறையில் சாதிக்கணும், சாதிச்சு கொண்டிருக்கிற ஆக்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் இப்படி இந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய அல்லது பாட்டு திறமைகள் உள்ள அதை தாண்டி வந்து வேறு திறமைகள் யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களோட நம்பரை போடுறோம். இந்த நம்பரை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட டேலண்டையும் வெளியில் கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா, காலமாக போயிட்டு இப்போ மத்தியானம் 2 மணி 1 மணிக்கு 3 மணிக்கு வந்துடுவீங்களானே. வந்தது பிறகு கிளாஸுகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த புல்லாங்குழல் ப்ராக்டிஸ் வந்து எத்தனை மணிக்கு செய்கிறேன் நீங்கள்? பின்னேரம் 6லேருந்து 7:30 அப்படியே வாசிப்பேன். இப்போ எக்ஸாம்ன்றதால கொஞ்சம் இப்போ வாசிக்கிறேன். வளமையாக நார்மலாண்டா ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன்.
ஓகே. இப்போ நீங்கள் புல்லாங்குழலில் பாட்டுகள் வாச்சு சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வரைக்கும் அக்காவோ அல்லது அம்மாக்களோ சொல்கிறது இல்லையா? சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்குது, இப்போ திருப்பி இப்படி வாச்சா நல்லா இருக்குமென்னு சொல்கிறவே என்ன? ம். அதையும் தாண்டி அக்காவோ அம்மாவோ வீட்டில் பாடுவினமா சும்மா நோமல பாட்டுகள்? தங்கச்சி பாடுவா என்னோட சேர்ந்து, அக்கா நோம்பலா பாடுவா. இப்போ நீங்கள் அக்காவை தங்கச்சியோ வீட்டில் பாட்டு படிக்க சேர்ந்து வாச்சிருக்கிறீங்களா? புல்லாங்குழல் வாச்சிருக்கிறீங்களா? அப்படி தங்கச்சி படிக்க வாச்சிருக்கிறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ தங்கச்சி பக்கத்தில் இல்லை என்ன இருந்திருந்தா அவள் படிக்க நீங்கள் வாச்சிருக்கலாம் என்ன? இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த புல்லாங்குழல் எல்லாம் நல்ல மாதிரி வாசிக்கிறீங்கள். நீங்கள் இந்த புல்லாங்குழல் வாசிச்சு கொண்டு கேட்க உங்கள்கிட்ட கிளிநொச்சிலேயோ சரி, யாழ்ப்பாணத்துலேயோ சரி, வேறு இடங்கள்லையோ சரி, ஸ்டேஜில் பெரிய பெரிய ஸ்டேஜுகள் ஏறி இந்த புல்லாங்குழல் வாச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறேன். திருவோணமலையில் இது திருக்கோணச்சத்தில் சிவராத்திரிக்கு குரூப் சாங்கு நான் வந்து பக்தி பாடல் ஒன்றுக்கு புல்லாங்குழல் வாச்சினான், மிருதங்கம் வாச்சினான். யாழ்ப்பாணத்தில் நோமலாக ரெண்டு ஸ்டேஜுக்கு இருக்கேன். இந்த கிளிநொச்சியில் கணக்கெடுத்து கோயில்களில் வாசிப்பேன், இல்லாட்டிக்கு எங்கேயாவது நிகழ்வுண்டா கூப்பிடுவேன், இல்லாட்டி ஸ்கூல்லேயும் ப்ரோக்ராம்லாம் வாசிப்பேன். எல்லாத்தையும் விட ஸ்கூலில் கூட மேடையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டுகள் இருக்குதா? பாட்டுகள் படிக்க கைதாட்டி உங்களை பாராட்டுறவையா டீச்சர்ஸ் மாதிரி? நல்லா இருக்குன்னு சொல்லுவீனா சார் மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இது இப்போ யூடியூப்ல வீடியோ போகிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவீங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கிளிநொச்சி சென்டர் காலேஜ். ஓகே. இப்போ நாங்கள் வந்து கன்னடம் கதைச்சிட்டோம். எங்களோட உறவுகள் வந்து கூடுதலாக கதைக்கிறத விட உங்களோட புல்லாங்குழலில் பாட்டை கேட்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. சரியா? அடுத்து என்ன பாட்டு உங்களுக்கு படிக்க விருப்பம்? ராசாவை உண்ணணும். சரி. உண்மைக்கு நல்லா பாடுறீங்க. ராசாவே ஒன்று நினைச்சுட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அசானியே தெரியுமா உங்களுக்கு? அசானி சரியாப்பா படிக்கவா? அவாக்கு இந்த பாட்டு ரொம்ப விருப்பம். பார்த்துருக்குறீங்களா படிக்கவா? படிக்க உங்களோட இன்டர்வியூல. சரி, ஓகே. கூடுதலாக நாட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசானி வந்து கூடுதலாக ராசாவை உன்னை நம்பி என்ற பாட்டை கூடுதலாக எல்லா ஸ்டேஜ்லையும் படிக்கிறது. நீங்கள் வாசிக்க அந்த பிள்ளைண்ட ஞாபகம் வந்து அமர்ந்துச்சு. சரி, நீங்கள் சூப்பராக பாடுறீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. இந்த ஃப்ளூட்டை வந்து எங்களை பார்க்குற உறவுகள் சின்ன பிள்ளைகள் மற்றது வேறு படிக்கணும், இந்த நாங்களும் வாசிக்கணுமென்று ஆசைப்படுற ஆக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா? இப்போ படிக்கிறதால கொஞ்சம் கஷ்டம், பிறகு ஃபியூச்சரில் பார்ப்போம். நீங்கள் பூரணமாக நீங்கள் படித்ததுக்கு பிறகு புல்லாங்குழல ஒரே ஆக்களை சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி. அப்படியா? உண்மையா? சும்மாவா காசுக்கா? பாப்பமே நபுற. சரி, ஓகே. இப்போ நானே காசு கொடுத்து தான் படிக்கிறேன். அப்படியே ஆன்லைனில்? அப்படி. சரி, ஆள் வந்து கொஞ்சம் பயந்த சுவாமி இருக்கு போல பாருங்க. ஆள் வீட்டில் செல்லும் போது தெரியல, அம்மா வந்து பக்கத்தில் நிற்கிறா. அம்மாவெல்லாம் காட்டையில் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து பிள்ளை இன்னும் நல்லா சாதிக்க அம்மாவெல்லாம் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஏன்னு சொன்னால் பாட்டு பாடுறது வந்து ஒரு விஷயம். ஆனால் வந்து இப்படியான கருவிகளை வந்து ஒருத்தட்ட துணையும் இல்லாமல் வந்து இந்த சோசியல் மீடியாக்களை பார்த்து ஆரம்பத்தில் படித்து அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சார்கிட்ட படிக்கிறாராம். இப்படியான திறமையான பிள்ளைகளை வந்து நாங்கள் வாழ்த்தணும், இன்னும் மேலே கொண்டு வரத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். தம்பி, நீங்கள் வந்து இப்போ இலங்கைக்கு இருந்து நோமலாக வெளியில் இப்போ தானே தெரிய வாரீங்கள். வருங்காலத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜுகளில் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை. என்னண்டா இப்போ இலங்கையில் வந்து இந்த ஒரு டேலண்ட் காம்படிஷன் நடக்கிறதானே ஒரு போட்டி, எங்களோட திறமையில காட்டுறத சொல்லி சிங்கள சிரச டிவில எல்லாம் நடந்தது தானே. அப்படியான காம்படிஷன்களுக்கு போயிருக்கிறீங்களா? அல்லது வந்து அதை தாண்டி வந்து பள்ளிக்கூட மட்டங்கள்லேயுமே ஒரு போட்டிகள் நடக்கிறானே, அப்படியான போட்டிகளில் வந்து இந்த ஃப்ளூட்டுகள் வாசிக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஸ்கூலில் வந்து அகில இலங்கை கன்னட சங்கீத போட்டியில்
மாகாணம் தேசியத்தில் முதலாவது வந்திருக்கேன் ஃப்ளூட்டில். அடுத்து நாட்டார் பாடல் ஒன்றில் அதில் நான் டொல்கி வாச்சன் ஃப்ளூட்டும் வாச்சன் இடைக்கிட மாற்றி மாற்றி அதுவும் தேசியத்துக்கு போனேன். ஆனால் அது வந்து கிடைக்கல தேசியத்தில். நேஷனல் லெவல் மட்டும் போயிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். இன்னும் இந்த புல்லாங்குழல தாண்டி உங்களுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் வாசிக்க தெரியுமா? மிருதங்கம் வாசிப்பேன், டொல்கி தபேலா வாசிப்பேன், இது கீபோர்ட் நார்மலாக வாசிப்பீங்களா? அப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ கொஞ்சம் இப்போ 5G எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் வந்து நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வருவீங்களா? அப்படியே ஓகே. இன்றைக்கு வந்து நான் புல்லாங்குழலில் தம்பி வாசிக்கிறது தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறேன். வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு வாத்தியங்கள் வாசிக்கையும் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன? ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து இந்த ஃப்ளூட்டில் வந்து நீங்கள் இப்போ 4 பாட்டு வாசிட்டீங்களே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தம்பி வந்து 4 பாட்டு வாசிக்கிறார். கேட்கணும் நினச்சான் ஒரு புல்லாங்குழல் உண்டு. இந்த சைஸ் புல்லாங்குழல் வந்து இப்போ இலங்கையில் என்ன விலை போகும்? இலங்கையில் நார்மல் ஃப்ளூட் இருக்கு. நான் வந்து 3 சால்ஸ்ன்னு ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கினேன் இந்தியாவில். இலங்கையில் நார்மலாக ஃப்ளூட் இருக்கு 3500 ரூபாய்க்குலாம் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஹேண்ட்னம்ஸ்ன்றதெல்லாம் அது நார்மல் என்ன? அதுவும் வாசிக்கிறவங்க. நான் இது வாங்கியிருந்தேன் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி. இது கொஞ்சம் ஸ்பெஷலானது அப்படியோ? சூப்பர் சிங்கர் எல்லாம் வாசிக்கிறாங்க. இந்த பிராண்டோட ஃப்ளூட் தான் வாசிக்கிறேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இப்படியான பிராண்ட் எல்லாம் வாசிக்கிறது. ஆனா இப்ப இங்க இலங்கையில இருக்கிற இதுகள்லயும் பாட்டுகள் வாசிக்கலாம் தானே? அதுவும் நல்ல ஃப்ளூட்ஸ் தான். நான் அதான் முதல் வாங்கி கொஞ்சம் விட்டு. இப்போ நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால், தம்பியை இன்டர்வியூ எடுக்க முதல் வந்து ஒரு பேக்கில் வந்து 6-7 ஃப்ளூட் வச்சுருந்தார். அந்த விளக்கத்தை வந்து நான் கேட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குமா, அதால் வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறேன்னு சொன்னவர். மற்றது இப்போ இதில் 4 பாட்டு கிட்ட வாசிட்டோமே என்ன? ஓகே. இப்போ இதில் இன்னும் வேறு பாட்டுகள் வாசிக்க இருக்குதா, இல்லை அது வந்து மற்ற ஃப்ளூட்டில் வேறு பாட்டுகள் வாசிப்போமா? வேறு பாட்டு சரி ஓகே. இது அப்படிங்கோ. ஓகே. இவ்வளோ நேரம் வந்து இந்த ஃப்ளூட்டில் பார்த்து நீங்கள் இனி படிக்க போகிற பாட்டுகள் வந்து வேறு புல்லாங்குழலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்ன? அப்படித்தானே? ஓகே. எடுத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி வந்து முதல் பாட்டுக்கு ஒரு புல்லாங்குழலில் வாசிச்சவர். இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துருக்கார். ஏன் கொண்டு வந்து இருக்கேன்டா, நான் உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்கான கொண்டு வந்துருக்கேன். தாங்க ஒருக்கா பார்ப்போம். பார்த்தீங்கண்டா 2 4 6 8 புல்லாங்குழல் இருக்குது பாருங்கோ. வீட்டையும் கொஞ்சம் இருக்குது. வீட்டையும் இருக்குது. 8 ஒரு 10-12 கிட்ட கிடக்கு. அப்படியே 12 ஃப்ளூட் 12 ஃப்ளூட்டுக்கு கிட்ட கிடக்கு புல்லாங்குழல். இப்போ இங்கிலீஷ்லான்னு ஃப்ளூட்டான்னு சொல்கிறது உடனே யோசிக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் தெரியாத தம்பி எங்களுக்காண்டு நீங்கள் பல பேர் யோசிக்கலாம். தெரியாதாக்களுக்காண்டி சொல்லி கொண்டு நான் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய ஃப்ளூட்டாக இருக்குன்னு. இதெல்லாம் வாஜனிங்கள் இதெல்லாம் வாஜனிங்கள் பெரிய பேஸ் ஃப்ளூட்டும் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளூட்டில் வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது கட்டைன்னு சொல்லி நம்ம ஸ்கேல் அப்படித்தானே, அதுதான் சொல்கிறது. அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தானே ஒவ்வொரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இது என்ன கருப்பா சிவப்பா மஞ்சள் எல்லாம் இருக்குது. இதுகள் வந்து பாரங்குறைவாக இருக்கு ஐயா. கீழே விழுந்தா உடையுமா? கீழே விழுந்த நார்மலாக இப்போ இப்படி விழுந்தா உடையாது. கொஞ்சம் முறையாக விழுந்துச்சுன்னா உடஞ்சி போடும் என்ன? ஓகே. இது இந்த புல்லாங்குழல் எல்லாம் வந்து என்ன மரத்தில் செய்கிற? மூங்கில்ல ஒவ்வொரு மூங்கில் இருக்கு. அசாம் பேம்பு இருக்கு, கேரளா பேம்பு. இந்த கருப்பா இருக்கெல்லாம் கேரளா பேம்பு, இது அசாம் பேம்பு. மூங்கில் ஒரு பேர்கள் என்ன வகை என்ன? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மூங்கில்ல தானே இந்த புல்லாங்குழல் செய்கிறான்னு இந்த தம்பி சொல்கிறார். உண்மையில் பார்க்க வடிவாக இருக்குது. எனக்கு கூடுதலான உங்களுக்கு ஆசையாக இருக்கும், கனவே இருக்குது. இந்த புல்லாங்குழல் நாங்களும் வாசிக்கணும், வாய்ச்சா இப்படி இருக்குமெண்டெல்லாம் கற்பனை செய்வீங்க. பெரிய கஷ்டமண்டில் என்ன ஐயா? அந்த அளவுக்கு இல்லை. முறையாக நாங்கள் பயிற்சி எடுத்தோம்னு சொன்னால் இதுகளை வந்து லேசில் இப்போ ஒன்றுமே தெரியாத ஆள் வந்து இந்த புல்லாங்குழலில் வாசித்து இப்போ ஒரு பாட்டு வாசிக்கணும்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இவ்வளோ நாளையில் வாசிக்கலாம். இப்போ சத்தம் வந்துட்டுன்னா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு 6 மாதத்துலேயே பாட்டெல்லாம் வாசிக்கலாமே. அதான் ஏனோ சாணம் உண்டு படிக்கணும் பண்ணிட்டு 2 நாளைக்கு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 3ஆம் நாள் விட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் என்ன? முழுமூச்சா நாங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா இருந்தால் தம்பி சொல்கிறார் 6 மாதத்தில் பயிற்சி எடுத்துடலாமான்ட்டு. ஃபுல்லாக படிச்சிடலாம். அது பேசிக்குகளை படிச்சிடலாம். ஓகே. இப்போ நீங்கள் 6 மாதத்தில் பேசிக்காக படிக்கலாமான்றீங்க. நீங்கள் எவ்வளோ நாளையில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாட்டுகள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்த டைம்? இந்த ஃப்ளூட் நான் வந்து 7ஆம் ஆண்டுலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு வாசிக்க அது ஒவ்வொன்றே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை நான் என்ன கேட்குறேன்டா ஐயா, இப்போ நீங்கள் வந்து புல்லாங்குழல் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்களோ, ஒரு புல்லாங்குழலை வேண்டி இந்த சோசியல் மீடியா அந்த யூடியூப்பை பார்த்து என்ன மாதிரி வாசிக்கணும்னு ஸ்டார்டில் பேசிக்காக பிடிச்சி பழக வலிக்கிட்டீங்க. பாட்டு எவ்வளோ நாளைக்கு பழக வலிக்கிட்டீங்கன்னு கேட்கணும்? 1 வருஷமா?
1 இயருக்கு இப்போ பிடிச்சிட்டீங்களா என்ன? தம்பி சொல்கிறார் ஒரு வருஷத்துக்கு தான் இந்த பாட்டு படிக்கக்கூடிய மாதிரிக்கு வந்ததாம். ஆனால் முறையாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னால் 6 மாதத்தில் படிக்கலாம்னு சொல்கிறார். உங்களுக்கு அப்படி ஆசைன்னு சொன்னால் தம்பின்ற சோஷியல் மீடியா ஆள் வச்சிருக்கா, டிக்டாக் ஃபேஸ்புக்குகள் இருக்குது. மேலதிகமான தகவலை தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் தம்பின்ற சோஷியல் மீடியா பேஜுக்கு என்ன பேரமா? யூடியூப்ல அனுரா மியூசிக், எல்லாத்துலேயும் அனுரா மியூசிக். டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் வந்து அனுரா மியூசிக்னு சொல்லி இருக்கு, அனுரா மியூசிக்னு சொல்லி. அதில் நீங்கள் கண்டெக்ட் வச்சிங்கன்னா தம்பி வந்து மேலதிகமான தகவலை தருவார். உண்மையில் வந்து நானும் வந்து அவர்கிட்ட சோஷியல் மீடியாக்களை பார்த்தேன்னா நல்லா பாட்டு பாடுறார். அந்த பாட்டுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி டேலண்ட் ஆனாலும். இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு கொஞ்சம் பாட்டுகளை தான் நாங்கள் இன்டர்வியூக்காண்டி நேர்காணலுக்காண்டி வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும், கணக்கு மேலதிகமான பாட்டுகள் பார்க்கணும்னு சொன்னால் தம்பின்ற யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக்களை ஃபாலோ பண்ணினீங்கண்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஓகே தானே? ஓகே, இப்போ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பாட்டு படித்து காட்டணும். நான் எனக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் சரியா? ஓகே, இப்போ இதை வச்சுட்டு மற்ற ஃபுல்ட்டை எடுத்து வாசிங்க என்ன. உண்மைக்கும் பெருமைப்பட வேண்டியதாக கிடக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த சின்ன வயசில் எப்படி படிக்கிறது உண்மையில் பார்க்குறவர்களும் வந்து சொல்லுங்க, தம்பி படிக்கிற பாட்டுகள் எப்படி இந்த புல்லாங்குழலில் என்னென்னத்தை திருத்தி கொள்ளணும், இந்த புல்லாக்குழல் சார்ந்து நல்ல டேலண்டான ஆக்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அப்படியான ஆக்கள் யாராச்சும் பார்த்தா தம்பியை வந்து என்னென்ன திருத்தி கொண்டா முன்னுக்கு வரலாமன்றதை வந்து சொல்லுங்க. நீங்களும் இந்த கமெண்ட்டை பார்த்து சரி பிள்ளைகள் இருந்தால் திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களோட தொடர்படுத்தி நான் வந்து இந்த காணொலி செய்து எங்களோட உறவுகள் பார்க்கணும், உங்களோட டேலண்ட்டை பார்க்கணும்னு சொல்லி தொடர்படு கேட்கலாம் வந்து அம்மா கதை கேட்க சொல்லுவா. தம்பி கிளாஸ் இருக்குது, ஒரே கிளாஸ் பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு வந்த அன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறவா. எங்கே நீங்கள் கிளிநொச்சி டவுனுக்கு போகிறீங்களா இல்லை வந்து வேறு இடங்களில் படிக்க போகிறீங்களா? டியூஷன் டவுனுக்கு தான், மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் பொதிகன்ற எஜுகேஷன் சென்றாங்க. அப்பா என்ன வேலை செய்கிறார் ஐயா? அப்பா மெக்கானிக்காக இருக்கு, கமம் ஓகே. அப்போ அந்த வேலைகளோட உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு அப்படித்தானே? ஓகே. அம்மா வீட்டில் ஆனதே. ஓகே, நல்ல விஷயம். தொடர்ச்சியாக உங்களோட இசையோடு சேர்ந்து படிப்பில் முன்னுக்கு வரணும் சரியா? எல்லாரும் வந்து இப்போ இசைத்துறை சார்ந்து பயணிக்கிறார்கள் வந்து அதாவது மியூசிக் படிக்கிறார்கள் வந்து நான் ஒரு படித்து ஒரு மியூசிக் லெக்சரராகவோ அல்லது வந்து ஒரு டீச்சராகவோ வரணும் மட்டும் தான் ஆசைப்படுறவே. பாட்டு படிக்கிறார்கள் வந்து நான் ஒரு பிளேபேக் சிங்கராக வரணும் மட்டும் ஆசைப்படுறவே. ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு ஆக்களுக்கு ஆசை இருக்குது. நீங்கள் இந்த புல்லாங்குழல் நல்லா வாசிக்கிறீங்க, ஓலவில் மியூசிக் எடுக்கிறீங்க, மார்க்ஸ்களும் எனக்கு சொல்கிறீங்க 100 90 எடுத்தாண்டுகள். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வரணும் மட்டும் ஆசைப்படுறீங்க? இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படிதான் வரணும். என்னென்ன அம்மா அப்பா சொல்லி தான் நீங்கள் அப்படி வாரீங்களா, அதை உங்களுக்கு நீங்களா யோசிச்சு வாரீங்களா? யோசிச்சு வாரீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அதை நீங்கள் படிக்க இந்த துறைக்கும் இப்போ இருக்கிற துறைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த இன்ஜினியராக வந்து இந்த இசைத்துறையும் கைவிடாமல் ரெண்டையும் கொண்டு போகணும் என்னப்போ? ஓகே. மற்றது வந்து என்ன சொல்கிறது, நான் பார்க்குற உறவுகளுக்கு மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ கன பேர் பெற்றோர்கள் பேரண்ட்ஸாக பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் வந்து இப்படி இந்த கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய பாட்டுகள் வாசிக்கக்கூடிய இந்த இசைக்கருவிகளை மீட்கக்கூடிய அல்லது பாட்டுத்துறையில் பாட்டுகள் படித்து நான் ஒரு சரிகமப்பாவோ அல்லது வந்து சூப்பர் சிங்கருக்கோ போகணுமென்று ஆசைப்படுற பிள்ளைகள் எல்லாம் கன பேர் இருப்பிடும். அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண விடணும் அல்லது வெளியில் கிளாஸுகளுக்கு விடணும். அதோட வந்து பிள்ளை வந்து படிப்பை விட்டுட்டு ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு இந்த துறைகளில் தான் ஆர்வம் கூடன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு மட்டும் நான் சொல்ல வரையில படிப்போடு சேர்ந்து இப்படியான துறைகள் இசைத்துறை நடனத்துறை வேறு துறைகள்லேயும் வந்து பிள்ளைகளை விடணுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படி இந்த ஒரு பிள்ளை ஒன்று ஆசைப்படைக்க நாங்கள் வந்து அந்த பிள்ளைன்ற அந்த கலைத்துறை சார்ந்து பயணிக்க ஆசைப்படைக்க அந்த பிள்ளைக்கு அந்த இதையும் கொடுத்து படிப்பையும் கொடுத்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பிள்ளை முன்னுக்கு வருமன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன்.
மற்றது அப்போ வந்து இப்போ இதில் வந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சம் படிச்சுக்கிறீங்க உண்மைக்கு நல்லா இருந்தது. அதை தாண்டி வேறு என்ன பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டுகள்லாம் எனக்கு வேணும். ஏன்டா நீங்கள் பாடித்தது இடக்கால பாட்டுகள் கூட படிக்கிறீங்க, அதுகள் உண்மையில் அந்த பாட்டுகள் ஃபுல்லாங்குழலுக்கு நல்லா இருக்கும். இப்போத்த பாட்டு எங்களோட இப்போ சின்ன சின்ன ஆக்கள் இளமாக்களுக்கு புது பாட்டுகள் ஆசையாக இருக்கும். அப்படியான ஆக்களுக்கு இதில் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். என்ன என்ன பாட்டு? நீங்கள் தானே இந்த சோஷியல் மீடியாவில் கணக்கு பாட்டுகள் எல்லாம் படித்து போட்டிருக்கிறீங்க. சரி, ஊரும் பிளட். என்ன பாட்டு? ஊரும் பிளட். சரி வாசிங்க, எனக்கு தெரியல, வாசிங்க. அவங்களோட மியூசிக் தான் போகும். சூப்பராக இருக்கு. இந்த பாட்டு பல பேர் கேட்டுருப்பீங்க. உண்மைக்கு நல்ல பாட்டு உண்டு. ஊரவ பேரவ அதானே கடைசியா வாச்சேன்னு. என்ன பாட்டுண்ட முன் வரிய சொல்லுங்க. என்ன ஐயா? என் பேச்சவ மூச்சவ. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். முதல் சொல்லிக்க எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பாட்டுண்டு. இப்போ வாசிக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். உண்மைக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா வாசிக்கிறீங்க. இந்த புல்லாங்குழலில் வந்து இந்தியாவில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கணும் தானே? உங்களுக்கு அந்த இந்தியாவில் இருக்கிற ஆர்டிஸ்டோ இல்லை இந்தியா தாண்டி வெளிநாடுகள்லேயும் கன பேர் வாசிக்கணும் தானே? எனக்கு பேர் தெரியல சரியா. நாங்களும் சோஷியல் மீடியாக்கெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த அப்படியான ஆக்களுக்கு வந்து உங்களுக்கு யாரை நல்லா பிடிக்குமே, அவரை பார்த்து நான் இந்த லெவலுக்கு வளரணும்னு சொல்லி யாருக்கு ஆசைப்படுறீங்க? ஃப்ளூட் ஆர்சிஸ் சூப்பர் சிங்கர் வாசிக்கிறார். அவரை மாதிரி நீங்கள் வேற ஒன் பண்ண ஆசைப்படுறீங்களா என்ன? பட் அந்த புல்லாங்குழல் நல்லா வாசிக்கக்கூடியது அவருக்கு என்ன பேர் சரியா தெரியல. தலைமையர் நீளமா வளர்த்தவர் ஒரு ஆள் வயசான ராஜேஷ் சேத்தல். அவர்கிட்ட பாட்டுகள் கேட்டுருக்குறீங்களா? கேட்டுருக்கோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் என்ன? வித்தியாசமான பாட்டுகள் எல்லாம் படிப்பாரு என்ன? விஷுவல் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வந்திருந்தா தெரியுமா? ஞாபகம் இல்லை என்ன? ஓகே. நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க என்னடா கிளிநொச்சியில் ஒரு தம்பி இப்படி வாசிக்குது, சில நேரம் வந்து சும்மா வாயாசிக்கிறாரோ தெரியலன்னு தான் நான் நினைச்சினேன். சரியா, இப்போ இங்கே வேற தான் தெரியுது நீங்கள் அந்த மாதிரி வாசிக்கிறீங்களே. ஓகே, அடுத்து என்ன பாட்டு படிப்போம் இதில்? காற்று என் வாசல் வந்து நல்ல பாட்டு, அதை வாசிப்போம்மா. இதுக்கு வேற புல்லாங்குழல் எடுத்தீங்களா என்ன? இதுக்கு வேற மாதிரி வாசிக்கணும் என்ன? ரைட், ஓகே. உண்மைக்கு சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உண்மைக்கும் இவ்வளோ நான் படித்த பாட்டுக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இவ்வளோ படித்த பாட்டுக்கு? இது இந்த பாட்டும் பிடிக்குமே என்ன? உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பாட்டும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொன்னால் இதுலேயே அடிக்ட் ஆகிட்டீங்க இந்த பாட்டுகள் வாசிக்கணும் கொள்ளணும்ட்டு. மற்றது நீங்கள் வாசிக்க உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பாட்டிலே. இந்த இதுகளெல்லாம் வாசிக்க கையா வந்து நெஞ்சு வந்து தம் பிடிச்சி தான் படிக்கணும், மூச்சு எடுத்துன்னு கஷ்டப்பட்டு தான் வாசிக்கிறீங்க. இந்த புல்லாங்குழல வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கூட காத்து கொடுக்க காத்து போஸ்ட் பண்ணி தான் ஊதணுமாக்கும் என்ன? இது கொஞ்சம் தான் மெல்லமா ஊதுறீங்களா? ஆனால் அதே வந்து உங்களால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க தெரியுது. மற்றதையா வந்து உங்களுக்கு இந்த புல்லாங்குழல் வாசிக்க உங்களுக்கு இந்த திறமை இருக்கிற மாதிரி இருக்கு. நாதஸ்வரம் நீங்க இலகுல வாசிப்பீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். என்னத்த எல்லாம் அதுக்கும் துளையெல்லாம் இப்படி தான் வாசிக்கிறது. ஒரே ஃபிங்கரிங் தான், ஊதுறது மட்டும் தான். அதான். ஆனா அப்படி ஆசை இருக்குதா நாதஸ்வரம் வாசிக்கணும் மட்டும் எதிர்காலத்துல?
ஓ ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே. நாங்கள் வந்து இப்போ காட்டேன் வாசல் வந்தாய் பார்த்த நாங்கள் அது வந்து தாங்க இந்த புல்லாங்குழல இது வந்து 3வது புல்லாங்குழலாம். இப்போ இந்த காட்டேன் வாசல் வந்தாய் என்ற பாட்டை படித்தவர் ஒவ்வொரு புல்லாங்குழலில் திருப்பி முதல் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வித்தியாசமான சவுண்டுகள் வரும். முதல் கொஞ்சம் தடிப்பாக வந்து என்ன முதல் பாட்டு படிக்க கொஞ்சம் பேஸ் மாதிரி, இப்போ இந்த நடுவில் படிக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உண்மைக்கு நல்லா இருக்குது. அதான் நாங்கள் சில நேரத்தில் யோசிக்கிற நாங்கள் அந்த என்ன சொல்கிறது பெரிய பெரிய காம்படிஷன் ஷோக்கள் நடக்கிற இடத்துல வந்து என்னடா புல்லாங்குழல் வாசிக்கிறாள் இத்தனை புல்லாங்குழல் வச்சிருக்கிறார், சும்மா படத்துக்கு வச்சுக்கிறார் சீனுக்கு வச்சுக்கிறாரா அண்டதை யோசிக்கிற நாங்கள் கணக்க பேர் விஷயம் தெரிஞ்சவே யோசிச்சிருக்க மாட்டேனும். என்ன விஷயம் தெரியாக்கள் யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் தபேலாவும் அப்படித்தான். தபேலாவும் மிருதங்கங்கள் எல்லாம் வந்து தபேலாவில் கணக்கு இருக்குல்ல, ஸ்ருதியில் வந்து கணக்கு இருக்கிறது. இப்போ நாங்கள் சில பேர் இல்லை அதை தான் பார்த்து விஷயம் தெரியாதாக்கள் வந்து என்ன இவே கணக்கை பொலிவாக வச்சிருக்கணும் பார்வைக்கு வச்சுக்கணும் எல்லாம் யோசிப்பேன். அப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தபையிலாவோ ஒவ்வொரு இந்த புல்லாங்குழல வந்து அந்த ஒவ்வொரு ஸ்ருதி ஒவ்வொரு பாட்டு கேட்ட மாதிரி தான் வாசிக்கிறது. அதை இன்றைக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் தம்பி, எனக்கு உங்களுக்கும் விளக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை புரியுங்கோ. ரைட் ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டை படிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து பள்ளிக்கூட படிப்பு டியூஷன் எல்லாம் முடிஞ்சு வீட்டில் தங்கச்சி அக்காக்களோட உண்டா இருப்பீங்களானே, இருக்கைக்க வந்து உங்களுக்குள்ள சண்டைகள் வார இல்லையா? சில வேலை வரும். இப்ப எல்லாம் குறைவு. வந்தா நீங்களாம் அடி வேண்டிவீங்களாக்குமே என்ன தங்கச்சி மக்காட்ட? அடிபடுறேன் இல்ல இல்ல இப்ப நான் அடிபடுறேன்டா இப்ப காயம் பாற மாதிரி இல்ல, சும்மா செல்லம் அடிபடுற இல்லையா ஒன்று கேட்குறேன். அது எல்லாட்ட விட்டையும் பாடுறதானே என்ன? சரி ஓகே. நான் கேட்டுனான்னு சொன்னேன் என்ன மாதிரி உங்களோட வீட்டு சிச்சுவேஷன் கேட்க வலிக்கிறேன். சரியா ஓகே. இந்த காணொலியை வந்து நீங்கள் தயவு செய்து இந்த பார்க்குறாக்கள் வந்து தயவு செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தம்பி என்னென்ன செய்யணும் கொள்ளணும்ன்றது. அதை தாண்டி வந்து உண்மையில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன்டா எங்களோட காணொலி வீடியோ ஓடி ரீச் ஆகணுன்றதுக்காண்டி நான் சொல்ல வரையில தம்பின்ற டேலண்ட் வந்து இன்னும் கன பேருக்கு வெளியில் போனால் தான் வந்து தம்பிக்கான வாய்ப்புகள் வேறு அந்த டிவி ஷோக்களில் வந்து இப்படியான இந்த புல்லாங்குழலில் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெறுமன்றதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நீங்களும் அப்படி தம்பின்ற சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அனுரா மியூசிக் சேனல்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ கன நேரம் கதைச்சிட்டேன். பிள்ளைன்ற பாட்டு ஒன்று படிப்போம். என்ன பாட்டு எவ்வளோ தெரியும் இதுல? காட்டுக்குயில் பாட்டு சொல்லு. சூப்பராக இருக்குது. எனக்கு உண்மையாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 3-4 மணித்தியாலம் எடுக்கணும் போல இருக்கேன்டா. அப்படி பாடுறீங்க இந்த காணொலிக்காண்டி சொல்லி எல்லாம் உண்மையாக நல்லா இருக்குது. பார்க்குறவர்களுக்கும் அதுதான் ஆசைப்படுவீங்க. தம்பி இந்த நேர்காணலில் முடிக்காமல் அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டு போங்க பார்க்கணுமெண்டு ஆசைப்படுறது எனக்கு விளங்குது. என்ன தம்பிக்கும் வந்து கிளாஸ் இருக்குதான். அப்போ ஒரு டைம் ஒதுக்கி தான் எங்களுக்கும் டைம் ஒதுக்கி அம்மா கூப்பிட்டு இப்போ நாங்கள் இந்த இதுகள் எடுக்க வந்து நாங்கள் இந்த காணொலியை இது ஒரு பார்ட் பண்ணால் வந்து இந்த காணொலியை நாங்கள் போடுவோம். இனிவரும் காலங்களில் வந்து தம்பி இந்த புல்லாங்குழல் சார்ந்த பாட்டுகள் வந்து பாட்டுவாக போடுவோம். அதை நான் முதலே சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. இப்போ என்னென்னா அடுத்தவங்கள்ட்ட பாட்டு ஒன்று கேட்க போகிறேன். பாட்டு படிப்போமா ஏதாச்சும் கதை கேட்டேன் எதென்றாலும் ஓகே. இந்த பாட்டு நான் எத்தனை கேட்டாலும் படிப்பேன் என்ற ஒரு கட்டித்தனத்தில் இருக்கிறார். எனக்காண்டி வந்து இந்த பாட்டு தெரியுமா? செண்பகமே.
அந்த பாட்டு படிக்கணும் சரியா அது கணக்க பேருக்கு விருப்பம் அது படிக்கணும் இன்னும் கொஞ்சம் பாட்டு இருக்குது நான் இந்த இன்டர்வியூவில் வந்து இந்த பாட்டு படிக்கணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரே இல்லை நோட் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் ஆனால் என்னென்னா உங்களை நான் போஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுல்லாக உங்களை நீங்கள் எல்லா பாட்டும் வாசிப்பீங்களோ எனக்கு தெரியாது இங்கே வந்து கேட்கான் நீங்கள் என்ன பாட்டு சொன்னாலும் வாசிப்பேன்னு சொல்கிறீங்க உண்மைக்கு நல்லா மற்றது இதையும் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் இது பாட்டு பண்ணால் தான் போட போகிறேன் இந்த காணொலியை தம்பி வந்து இந்த புல்லாங்குழலில் என்னென்ன பாட்டுகள் வந்து பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களன்றதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம்ண்டு அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தம்பி படிப்பீங்களானே சரி எங்களோட உறவுகளுக்காண்டி படிக்கணும் சரியா மற்றது ஐயா வந்து இப்போ நீங்கள் வச்சுக்கிறது வந்து இந்தியன் ஃப்ளூட்டுகள்லாம் கூட வச்சுக்கிறீங்க இதை விட பெஸ்ட்டான ஃப்ளூட்டுகள் வேண்டணும் அல்லது பாவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த பிராண்ட்லேயே செட்டாக இருக்குது அது இனி வாங்கணும் இருக்கு எவ்வளோ வரும் அது சரியான 2.5 லட்சத்துக்கிட்ட வரும் வெறும் ஃபுல் செட்டாக இப்போ வந்து தம்பி 4வது புல்லாங்குழலை தான் எடுக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறார் இதை பற்றி தாங்க இருக்கா இதுதான் அந்த புல்லாங்குழல் 4வது செண்பகம் என்ற பாட்டுக்குரிய புல்லாங்குழல் பாருங்க ஒரு சின்ன இதுதான் இதில் தான் இப்போ சத்தம் பெற போகுது பார்ப்போமா உண்மைக்கு நல்லா இருக்கு தம்பி நீங்கள் படிக்க தொடர்ச்சியாக கேட்கணும்னா எனக்கும் ஆசையாக இருக்குது திருப்பி நான் அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு யோசிக்கலாமா எங்களோட உறவுகள் அவைக்கு உங்களுக்கும் அதை தான் ஆசையாக இருக்குமன்றதை நான் நினைக்கிறேன் டிவி நீங்கள் பார்க்குறீங்களானே நார்மலாக நாடகங்கள் இல்லை எங்களோட சக்தி டிவி தான் போகிறது சில வேளை இந்த சக்தி கிரவுண்ட் அப்படி சக்தி டிவி அதெல்லாம் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் அது யூடியூப்பில் வந்து இந்த சரிகமபாவோ சூப்பர் சிங்கர் அதில் பார்த்துருப்பீங்களானே அப்படியான அந்த ஷோக்களில் நீங்கள் படிக்கணும் உங்களோட டேலண்ட்டை வெளியில் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்குறீங்களா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி இனித்தான் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் வயசு வேற போக மாட்டேன் யோசிக்கிறீங்களா கொஞ்சம் படித்து முடிச்சு உங்களை தயார்படுத்தி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன உண்மைக்குமே தான் மற்றது உங்களை பார்க்குற வேலை பேருக்கும் நான் அதான் சொல்லுவேன் இப்போ பாட்டு படிக்கவோ ஒவ்வொரு டேலண்ட்டை வந்து வெளியில் காட்டணும்னு ஆசைப்படுறாக்கள் வந்து பேசிக்கை மட்டும் தெரிஞ்சு கொண்டு அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு முயற்சிக்காதீங்க என்ன சொன்னால் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து எங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களை சரியான முறைக்கு தயார்படுத்தி கொண்டு தான் அந்த இடங்களுக்கு போகணும் இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக படிச்சுட்டு ஒரு பாட்டு இப்போ காம்படிஷன் எடுங்க பாட்டு போட்டியே அப்படியான பாட்டு போட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 4-5 பாட்டு இல்லை கொஞ்சம் பாட்டு படிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய்க்க வந்து அதில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகின ஹையோடைய வந்து நீங்கள் யோசிப்பீங்க இதை நீ சரி வராதுன்னு சொல்லி நல்லா தயார்படுத்தலோட போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குதுன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன் தம்பியும் அப்படித்தானா ஆசை இருக்குதான் தன்னை தயார்படுத்தி கொண்டான்னு போகிறாராம் நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் தம்பியை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே உறவுகளே இந்த காணொலியில் வந்து கிளிநொச்சியில் இருக்கிற அனுராம் என்ற ஒரு தம்பின்ற டேலண்ட்டை வந்து உங்களுக்கு இந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையில் வந்து தம்பி வந்து 15 வயசில் வந்து முறைப்படி அந்த புல்லாங்குழல ஒரு சேர்மாரட்டியோ இலங்கையில் வந்து படிக்காமல் அந்த யூடியூப்பை வச்சுக்கொண்டு அதை தாண்டி வந்து இந்தியாவில் வந்து ஒரு 8 கிளாஸ் வந்து ஆன்லைனில் படித்து அந்த பேசிக்கோடு தான் இந்த புல்லாங்குழல வாசித்து கொண்டிருக்கிறார் இவர் பாட்டு வாசித்த பாட்டுகள் மற்ற கதை பேச்சுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் இந்த தம்பியை போல
இந்த புல்லாங்குழலோ வேறு கருவிகளை வாசிக்கக்கூடிய அல்லது வந்து வேறு திறமைகளை உங்களுக்கு யாராச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கின்றோம். அனுராம் வந்து படித்த பாட்டுகள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சதுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். மற்றது வந்து நான் வந்து இந்த காணொலி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அம்மாட்ட தான் தொடர்பு கொண்டுறேன். அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க இந்த ஓமன் சொல்லி வந்ததுக்கு. மற்றது நீங்களும் வந்து படிப்புகள் சார்ந்து வேறு இடங்களுக்கு போக வேண்டிய எல்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்களை ஒதுக்கி எங்களுக்கு இந்த காணொலி தர வந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள். எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொண்டு இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். சரியா? நன்றி தம்பி. நன்றி.